நடத்தி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொண்ட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கொஞ்ச நேரம் நான் திசை திருப்ப வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. தேவன் எத்தனை பேர் உங்களோட பேசுவார்னு நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும், எதிர்பார்க்காதவர்களுக்கு அல்ல. போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் அல்ல, வழிபோக்கர்களுக்கெல்லாம் அல்ல. யார் எதிர்பார்க்கிறார்களோ, யார் இயேசுவின் வஸ்திரத்தையாயிலும் தொட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு அவருடைய பர்வதத்துக்கு வருகிறார்களோ அவர்களை கண்டிப்பாய் சுகத்தோடு விடுதலையோடு கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இலவசம்தான், ஆனால் மலிவானதல்ல. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரீ, பட் இட்ஸ் நாட் அ சீப். ரொம்ப இழிவாக நினைக்கிறது போல நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைச்சிடாது. அது இலவசம்தான். அது வாஞ்சையும் தாகவும் தவனமும் ஏக்கமும் இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெர்மாயா சாப்டர் 30 verse 18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. This is not a too late to ask God. ஆண்டவர்கிட்ட தேவனிடத்தில் நம்ம கேட்பதற்கு இது தாமதமான காரியமும் ஒன்றுமில்லை. இது சரியான நேரம். ஆண்டவரை என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மோடு பேச அவர் வாஞ்சையும் தவனமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். யாரையும் ஆண்டவர் அல்ல தட்டுவதில்லை. பாவிகளுக்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய சமூகத்தில் அடிபணிகிற போது ஆண்டவர் பேசுவார். நல்ல பிதாவே, இந்த வேளையிலே ஒரு பாவிகளாய் ஆண்டவரை நீசர்களாய் தேவ சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். மனுஷன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, மனுஷ சிந்தனையிலே, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளிலே, காய்மகாரத்திலே, கசப்பிலே, வெறுப்பிலே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்காம தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்கிற பய உணர்வோடு கர்த்தருடைய 29வது சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான சத்தத்தை எங்களுடைய செவிகளிலே கேட்டு உணர்ந்து இருதயத்தை சரிபடுத்தி கர்த்தருக்கு நேராக நிற்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் போகாதபடி அவர்களை நிரப்பி கர்த்தர் அனுப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் இதை யோசித்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை நினைவுபடுத்தி என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய இருதயத்திலே இந்த விதையை ஆண்டவர் போட்டு இதை குறித்த காரியங்களை தியானிக்கும்படி
அசைபோடும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இதை குறித்து தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு என்னிடத்திலே சொன்ன ஒரு காரியம், அதுதான் இந்த செய்தியின் தலைப்பு, திரும்பவும் கட்டுவேன். அல்லேலூயா. திரும்பவும் கட்டுவேன். I will rebuild. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பல்வேறு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை சிதைந்து கிடக்கிறது, இடிந்து போய் கிடக்கிறது. நம்முடைய தொழில், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய ஆர்ப்பரிப்பு, நம்முடைய ஆவிக்குரிய நிலை, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணத்திலும் எல்லா பகுதிகளிலேயும் ஏதாவது ஒரு விதத்திலே இடிந்து போன நிலைமையிலே, பாழாய் போன நிலைமையிலே, சிதறுண்ட போன நிலைமையிலே, சிறைபிடிக்கப்பட்ட நிலைமையிலே நம்மால் சுதந்திரமாய் எந்த ஒரு காரியத்தையும் விடுதலையோடு செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு உருக்குலைவு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறது. வெளியிலே பகிர்ந்து கொள்ள முடியவில்லை, வெளியிலே நம்மால் சொல்ல முடியவில்லை, சுதந்திரமாய் நம்முடைய காரியங்களை பதிவிட முடியவில்லை. ஏதாவது நினைத்து விடுவார்களோ, எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கை அது சரியாகி விடுமோ என்கிற ஏக்கம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது. இது என்னமாய் முடியுமோ என்கிற நினைவுகள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒவ்வொரு மணி துளிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசந்த வார்த்தைகள் வந்து போய் கொண்டே இருக்கிறது. இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இதற்கு என்னதான் தீர்வு? இதற்கு என்னத்தான் முடிவு? இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குமோ? இப்படியே என்னுடைய சூழல் போய் கொண்டிருக்குமோ? இதிலே ஒரு மாற்றமும் வராதா? இதில் எந்த ஒரு காரியங்களும் மாறுதலாய் முடிவதற்கு வாய்ப்பில்லையா என்கிற கேள்விகளோடு இந்த இடத்திலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதிலே மாற்று கருத்தில்லை. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் அவர் பரிந்து பேசுகிற ஆவியானவர் இந்த இடத்திலே நம்முடைய மகனாய் திருச்சபையிலே அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, உன்னை திரும்பவும் நான் கட்டுவேன். I will rebuild. நீ எந்த இடத்திலே சிதைக்கப்பட்டிருந்தாலும், எந்த இடத்திலே உன்னை உருக்குலைத்து போடப்பட்டிருந்தாலும், எந்த இடத்திலே நீ உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நொறுங்குண்ட நிலைமையிலே, நறுங்குண்ட நிலைமையிலே இனி எழும்பவே வாய்ப்பில்லை என்று உலகம் நினைக்கக்கூடிய நிலையிலே, இதற்கு மருந்துகளே இல்லை, இதற்கு மாற்று ஆதாரங்களே இல்லை, இதற்கு மாற்று சிகிச்சையே இல்லை, இதற்கு எந்த மருத்துவமும் இல்லை, எந்த மருந்துகளும் இல்லை என்று இந்த உலகம் தீர்மானித்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை படைத்த தேவன், உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், அவருடைய கரத்திலே அண்ட சராசரங்களையும் அகிலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் திரும்பவும் கட்டுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்தை இடித்து தகர்த்து போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், I will rebuild your family. உன்னுடைய குடும்பத்தை நான் திரும்பவும் கட்டுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, படிச்சு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போச்சு பாஸ்டர், வேலை பார்த்து ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போச்சு, சம்பாதித்து ஒன்று பிரயோஜனம் இல்லாம போச்சு, எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே உதவியாக இல்லை. வாரி இறைத்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களில் எல்லாம் எங்களை கொண்டாடினவர்கள் இன்னைக்கு மறைந்து போனார்கள். ஒருவர் கூட இல்லை. எங்களிடத்திலே வாங்கி அனுபவித்தவர்கள் ஒருவர் கூட என்னுடைய கஷ்டத்திலே, என்னுடைய நஷ்டத்திலே, என்னுடைய இழப்பிலே ஒருவர் கூட ஆறுதலாய் பேசுவதற்கு இல்லை என்கிற நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த இடத்திலே அவர் டிக்ளேர் பண்ணுகிற ஒரு காரியம், உன்னை திரும்பவும் நான் கட்டுவேன். மனிதர்கள் சொல்லலாம்,
ஐயா அது சரிஞ்சு போச்சுங்கய்யா. அவர் இனிமேல் மேல வருவதற்கு வாய்ப்பில்லை. இனிமே அவளுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு எந்த சான்ஸும் இல்லை. அது கையெழுத்து போட்டு வைத்து விட்ட ஒரு காரியம், தீர்ப்பு எழுதியாயிற்று என்று முடிவு பண்ணின காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் முடிவு செய்ய முடியாது. நான் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, இழந்து போன உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை, உன்னுடைய மகிமையை நான் திரும்பவும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, I do believe the word of God. ஆண்டவரே, திரும்பவும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வாழ்க்கையை, இழந்து போன என் சந்தோஷத்தை திரும்ப கட்டுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I do believe this word. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். This is not my own word. This is word from the Lord. நீங்க இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க ரசிச்சு வாட்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஆண்டவர் திரும்பவும் கட்டுவேன். இந்த 31வது வசனத்தை, 31வது அதிகாரத்தை அதுல 4வது வசனத்துல இருந்து படிங்களேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். சில போராட்டமான சூழல், சூறாவளி மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அடித்து தகர்த்தி, எனக்கு அருமையானவர்களே, நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வேறொரு ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி நம்மை அவமான சின்னத்தின் அடையாளமாக ஒருவேளை இந்த உலகம் நிறுத்தி இருக்கலாம். சூழ்நிலைகளை கைதிகளாக கூட நாம் இருக்கலாம். நான் எங்க இருக்க வேண்டியவன், நான் எங்க இருக்க வேண்டியவள், எப்படி வாழ வேண்டியவர்கள், ஆனால் இந்த நிலையிலே இங்கே சிக்கி தவித்து ஒவ்வொரு நிமிஷமும் அணுவாய் கொல்லப்படுகிற ஒரு பரிதாபமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த சிந்தையை உடைய தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், நான் திரும்பவும் கட்டுவேன். ஹல்லேலூயா. I will rebuild. பிஸ்னஸில் எல்லாம் லாஸ் ஆகிருக்கலாம், ஒன்றுமே இல்லைங்க, தரமட்டத்துக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான், இனி மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்கள் சிந்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் அது முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை திரும்பவும் கட்டுவேன். எந்த இடத்துல நீ எல்லாத்தையும் இழந்தியோ, எந்த இடத்துல எல்லாத்தையும் பறி கொடுத்தீங்களோ, எந்த இடத்துல எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டு போனாங்களோ, எல்லாரும் கைவிரிச்சிட்டு போனாங்களோ, எல்லாரும் முன்பதாக நீ அவமானப்பட்டு தலை குனிந்து கூனி குறுகி போய் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு வீட்டுக்கு வந்தாயோ, உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் திரும்ப கட்டுவேன் என்பதாக. ஹல்லேலூயா. இது மற்றவர்களுக்கு அல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் திரும்பவும் கட்டுகிறவர். இனி வாய்ப்பே இல்லை, இனி திரும்ப எதுவுமே வராதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, கழுதிக்கு வாக்கப்பட்டா சுமந்து தான் ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குலைச்சி தான் ஆகணும். இன்னும் நிறைய சொல்லலாம், அசிங்கமாக இருக்கும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வாக்கப்பட்டாச்சு, இனி மாற்றலாம் முடியாது, ஓட வேண்டிதா இல்லை. அருமையானவர்களே, எந்த இடத்திலே அவ்வளவுதான் என்று நான் முடிவு செய்கிறேனோ, இடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான். சுனாமி வந்து கரையோரங்களில் இருக்கிற அத்தனை அவர்களுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் ஜீவன்களையும் உயிருள்ள பிள்ளைகளையும் அப்படியே வாரி அள்ளி கொண்டு போனது. இனி திரும்ப வராதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
திரும்ப அது வரப்போவதில்லை என்பது தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ இழந்தியோ, எந்த இடத்துல நீ பறிகொடுத்தியோ, எந்த இடத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ எல்லாராலும் உடைக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அத்தனை பேரும் சேர்ந்து உன் உள்ளத்தை ஒரு மனிதனாக கூட நினைக்காமல் உன் உள்ளத்தை உடைத்து 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 வார்த்தைகளாலும் அவர்களுடைய செய்கைகளாலும் அவர்களுடைய நடக்கைகளாலும் உன்னை நொறுக்கி போட்டார்களோ, அதே இடத்திலே பாழாய் கிடந்த உன்னை, இடிந்து போன உன்னை, நொறுங்கி போன உன்னை, நொறுக்கப்பட்ட உன்னை என் தேவன் திரும்பவும் கட்டுவேன் என்று அவர் தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். I do believe the word of God, that God is going to rebuild our family, rebuild our church, rebuild our relationship. எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் மறுபடியும் திரும்ப கட்டுகிறவர். அவர் சும்மா விட மாட்டாருங்க. நீ எங்கனாலும் சிக்கிட்டு இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சிறை பிடிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. எப்படி உன்னை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வந்து உன்னை விடுதலை ஆக்கி எந்த இடத்துல எல்லாரும் உன்னை பரிகாசமா பார்த்தாங்களோ அதே இடத்துல கர்த்தரால் நீ கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை காண செய்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. அருமையானவர்களே, ஆவியானவர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே பரவசப்படுத்தியது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த உபவாச நாட்களிலே எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு, நாங்களாம் அதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. பாவிகளிலே நாங்கள் பிரதான பாவி. ஆனால் அந்த பாவியும் நீங்கள் நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலேயும் எங்கள் மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக அவ்வளவு கரிசனையாக இருந்து, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எங்களுக்கு நல்ல உறவுகளை, நல்ல சபையை, நல்ல மக்களை, நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து அவங்கள பார்த்து ரசிக்கும்படி, அவங்கள பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும்படி இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரே. இதெல்லாம் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், எல்லாமே இழந்து போனோம். ஒன்றுக்கும் யாரும் வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஆண்டவர் நம்மை திரும்பவும் கட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கல, எதிர்பார்க்கல, இதை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதையெல்லாம் சாதித்து முடித்து விட்டு ஒன்றுமே தெரியாதது போல தேவ பர்வதத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க செய்து கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். அவர் என்னை திரும்ப கட்டி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைகளை கட்டி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என் வாலிப செல்வங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என் சிறு பிள்ளைகளை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய பெண்களை, எங்களுடைய திருமணமான ஆண்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிசினஸையும் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும் இந்த கரூர் மாவட்டத்திலே, இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே என் தேவனுடைய நாமம் இந்த சபையின் மூலமாக உயர்த்தப்படும். Glory to God. The leading church of the listல நம்முடைய சபையையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, தரிசனம் உடையாதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உடையாதுங்க. உங்களை உடைக்கலாம், உங்க சரீரத்தை உடைக்கலாம், உங்க மனசை உடைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை உடைக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்பை உடைக்கலாம். ஆனா உங்களுக்குள் இருக்கிற தேவனை, உங்களுக்குள் இருக்கிற தேவ வார்த்தையை உடைக்கவே முடியாது. அவர் திரும்பவும் கட்ட ஆயத்தமாய் வந்திருக்கிறார். இந்த ரகசியம் எனக்கு ரொம்ப நாளா தெரியல. இந்த உபவாச நாட்களில் நாங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்தில் இந்த அதிகாலை ஜெபத்தில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, திரும்பவும் நான் கட்டுவேன். யார் யார் சொன்னது கட்ட முடியாதுன்னு, யார் யார் சொன்னது இது நடக்காதுன்னு? யாருக்கும் அதிகாரம் இல்லை. No one has authority. எனக்கு அருமையானவர்கள், யாருக்கு அதிகாரம் இல்லை? கர்த்தர் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவர் சொல்லுகிறார், ஐ வில் ரீபில்ட், உன்னை திரும்பவும் கட்டுவேன்.
ஒரு சில காரியங்களை பதிவு செய்கிறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 4வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ரூத் 4, 11, 12. ரூத் சாப்டர் 4 verse 11, 12. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மோவாபிய ஸ்திரீ ரூத். நல்ல கவனிய பைபிளை பார்க்க வேண்டாம், என்னை பாருங்க. ரூத்தினுடைய சரித்திரம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று, புதிதான ஒன்று அல்ல. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய புதிதான காரியங்கள் உண்டு. என்னவென்றால், ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. நகோமியும் அவருடைய கணவனாரும் அவருடைய பிள்ளைகளும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேமை விட்டு அவர்கள் தொழில் செய்யும்படியாக, அவர்கள் வருமானத்தை ஈட்டும்படியாக, அவர்களுடைய வறுமையை போக்கும்படியாக அவர்கள் தூர தேசமாகிய மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். மோவாப் தேசத்திலே செல்வம் கொளிக்கிறது, மோவாப் தேசத்திலே நல்ல வருமானம் உண்டாகிறது, மோவாப் தேசத்திலே அவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், வீடு, வாசல், கார் எல்லாம் உருவாகிறது. அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். சகலமும் நடந்தது. பிள்ளைகளுக்கு பெண் கொள்ள வேண்டும். 2 ஆண் பிள்ளைகள் நகோமிக்கு. 2 பேருக்கு பெண் கொள்ளும்படியாக அந்த மோவாப் தேசத்திலே உயர்ந்த கம்யூனிட்டியில, உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த எல்லாவற்றிலும், பொருளாதாரத்திலே, செல்வத்திலே, அவர்கள் கம்யூனிட்டியில எல்லாத்திலையும் உயர்ந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே போய் பெண் கொள்ளுகிறார்கள். அருமையான 2 மருமகள் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பர், நல்லா தான் போச்சு. திடீரென்று ஒரு நாள் ஒரு பயங்கரமான சூறாவளி சுழன்று சுழன்று அடித்தது. முதல் விக்கெட் நகோமியினுடைய வீட்டுக்காரர் போயிட்டார். 2வதும் 3வதுமாக அடுத்தடுத்து நகோமியினுடைய 2 குமாரர்கள் மரித்து போனார்கள். இவர்களுக்கு பிள்ளை இல்லை. இந்த 2 குமாரர்களுக்கும் ரூத்தும் ஓர்பாலும் இளம் வயதிலேயே விதவையானார்கள். அருமையானவர்களே, ரொம்ப பரிதாபம். ஒரே வீட்டிலே, ஒரே காலகட்டத்திலே, நினையாத நேரங்களிலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், நன்றாக பெயர் பெற்ற ஒரு குடும்பம், பொருளாதாரத்திலே உயர்ந்து வளர்ந்த ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. சரிவை சந்தித்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளலாம். இப்பொழுது அவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பட்டம் என்னவென்றால், புனைப்பெயர் என்னவென்றால், அவமான சின்னமாக சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், 3 விதவைகள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். இதை விட ஒரு பரிதாபம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. பொருளாதாரம் இல்லைன்னா பரவாயில்ல, வீடு வாசல் இல்லைன்னா பரவாயில்ல, காரு பங்களா இல்லைன்னா பரவாயில்ல, விதவை என்கிற பட்டத்தோடு இளம் வயதிலேயே நின்று கொண்டிருக்கிற 2 பேர் ஒரு வாழ்ந்து, அவள் இப்ப நகோமி தன் வீட்டுக்காரரையும் மாத்திரமல்ல, தன்னுடைய 2 மகன்களையும் இழந்திருக்கிறார். பரிதாபமான நிலை. என்ன செய்வதென்று தெரியவில்லை, எந்த முடிவும் எடுக்க தெரியவில்லை, அடுத்தது என்ன செய்யணுன்றதெல்லாம் அவளுக்கு தெரியல. அவ்வளவு திறமையானவள் இல்லை நகோமி. என்ன கருமையானவர்களே, இத்தனை நாள் வீட்டுக்காரர் இருந்து எல்லா தலைமத்துவத்திலே நின்று, பிள்ளைக்கு இது தேவை, மருமகளுக்கு தேவை, இது தம்பிக்கு தேவை, இது அதுக்கு தேவை, நான் இது வீட்டுக்காரிக்கு தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செய்த மனுஷன் அங்கே இல்லை. வியாபார ஸ்தலத்துக்கு போய் திரும்பி வருகிற போது என் மனைவி எனக்காக காத்திருப்பாள்,
அவளுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் நகோமி ரூத்துவுக்கும் இல்லை, நகோமிக்கும் இல்லை, ஓர்பாலுக்கும் இல்லை. மிகப்பெரிய பரிதாபம். இடிந்து போனால் பரவாயில்லை, கட்டி விடலாம். எனக்கு அருமையானவர்களே, உருக்குலைந்து போனால் ஒருவேளை அதை சரி செய்வதற்கு ஏதேதோ பண்ணி ஏதாவது செய்து விடலாம். அந்த இடத்துல இருந்த இடம் கூட இல்லை என்கிற ஒரு நிலை வருகிற போது, அஸ்திவாரமே இல்லை, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்ததுக்கான சாத்தியமே இல்லை என்கிற ஒரு நிலை வறுமையானால் யார் நம்புவார் இந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் கட்டுவார்னு? எனக்கு அருமையானவர்களே, வார்த்தைகளை சொல்லுவது இலகுவானது. பட் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு பிலீவ். இட் இஸ் ஹார்ட் டு பிலீவ். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். இப்போ நம்ப முடியல. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கணும். ஆண்டவர் மேலே விரக்தி வந்திருக்கணும். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உமக்காகத்தானே வாழ்ந்தேன், உமக்காகத்தானே எல்லாம் செஞ்சேன். புருஷனும் போயிட்டான், பையனுங்க 2 பேரும் போயிட்டானுங்க. இப்போ 2 விதவையும் நிற்கிறா. சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம், சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் அந்த இடத்துல அடுத்த நிலை என்னன்னு தெரியல. இன்னசென்ட் பீப்புள். சில பேருக்கு இன்னும் வெளியில் போய் கடையில் வாங்கி மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கு தெரியல. ஒரு சின்ன விஷயங்கள் கூட வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க, மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுங்க, இந்த பின்னூசி வாங்கிட்டு வந்துடுங்க, சேஃப்டி பின்னு. அதை கூட வாங்குவதற்கு வெளியில் போக முடியாத, ஒரு போக தெரியாத, அனுபவம் இல்லாத, ஊர் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு குடும்பம். யோசித்து பாருங்கள். என்ன இடிந்து போனது, உருக்குலைந்து போனது, ஒன்றும் இல்லாமல் போனது. இப்போ என்ன செய்ய, இருந்த பணத்தை எல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சத்தில் எல்லாம் விற்கப்பட்டது. இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. நகோமி சொல்லுகிறாள், நான் சந்தோஷமாக தான் இந்த ஊரை விட்டு போனேன், நான் திரும்ப வரும்போது கர்த்தர் என்னை வெறும் கையாய் கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஐ ரீச்ட் மை ஹோம் வித் எம்டி ஹேண்ட். என் கையில் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். ஒரு காலத்தில் பணத்தை கட்டுக்கட்டாக அள்ளிட்டு மஞ்சப்பைக்குள்ளே வச்சு அள்ளிட்டு வந்தேன் ஐயா. ஆனால் இன்னைக்கு வெறும் கையா நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். என் மனைவிக்கு ஒன்றும் வாங்கி தர்றதுக்கு வழி இல்லை. என் பிள்ளை ஒன்றுமே இல்லாமல் ஒரு வாரமாக கஷ்டப்படுறா. அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு ஆசையாக ஒரு புடவை மனைவிக்கு வாங்கி கொடுப்போம்னு இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? இடிந்து போய் உடைந்து போன நிலைமையில் புருஷன் வருவான், வேலையை விட்டு வருவான், ஏதாவது அவனுக்கு செஞ்சு வைப்போமே. கையில் ஒன்றுமே இல்லை, வெளியில் போய் வாங்க தைரியம் இல்லை, கடன் கேட்கவும் மனசு வரல. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமை. ரூத்துவும் நகோமியும் ஓர்பாலும் புலம்பி தவிக்கிறார்கள். வெறும் கையாய் நிற்கிறாள். அப்பதான் தீர்மானிக்கிறா நகோமி, நம்ம திரும்பவும் we will back to, அதாவது நாம போவோன்னு அவ சொல்லல, I will back to my home, நான் போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இடிந்து போச்சு வாழ்க்கை, இனி கட்டப்படுவதற்கு வழியே இல்லை, சாத்தியமே இல்லைங்க சார், இனி நடக்காதுங்க, எல்லாம் படுத்துருச்சு பிசினஸ். எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டா. நான் அதுல ஒரு சின்ன கொசு மாதிரி நான் போய் எங்கெங்க? எனக்கு அருமையான, அப்படித்தானே நம்ம நம்புறோம், அப்படித்தானே நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம். அவளும் அப்படித்தான், அவளும் மனுஷி தானே. திரும்ப போறதுக்கு முடிவு பண்ணி தீர்மானித்து தன் 2 மருமகளை கூட்டி சொல்லுகிறாள், ஏப்பா இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வைத்து அது வளர்ந்து உங்களுக்கு கட்டி கொடுக்கறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நாட் அட் ஆல் பாசிபிலிட்டிஸ். அது வரைக்கும் நீங்கள் இந்த இளமை பருவத்தை நீங்கள் காத்துக்கிட்டு, இந்த வாலிபத்தை காத்துக்கிட்டு, இந்த கன்னியை காத்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறதும் இந்த உலகத்தில் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால வி அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். உன் சூழ்நிலை எனக்கு தெரியுது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தர சொல்லுங்க. அவங்க செய்வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான். இது ரூத்துவுக்கு
அது கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. என்ன இப்படி மாமி சொல்லிருச்சு, என்ன இப்படி சொல்லிருச்சு. ஆனால் ஓர்பால் she was happy, ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ரூத்தை விட இந்த ஓர்பாலுக்கு உலகத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்தாள். நல்ல கவனிக்கணும், ரூத்து தேவனை புரிந்து வைத்திருந்தாள், கர்த்தருக்குரியவைகளை புரிந்து வைத்திருந்தாள், தன் மாமியை புரிந்து வைத்திருந்தாள், தன் மாமி ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை புரிந்து வைத்திருந்தாள். ஆனா ஓர்பாலோ இதெல்லாம் அவளுக்கு புரியல. spiritually she does not understand anything. ஆனா உலக அளவில் எல்லாம் புரிஞ்சு, ஓகே சொசைட்டியில் இப்படித்தானே, ஓகே நமக்கு மட்டும் என்ன புதுசாவா, ஓகே லெட்ஸ் கெட் மேரிட், நம்ம போவோம், போய் திருமணம் பண்ணிக்குவோம். முத்தமிடுகிறாள். அவ பாய். ரூத்துவை பற்றி அவள் கவலைப்படல, அக்காவை பற்றிலாம் கவலைப்படல. எக்கிட்ட போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஹலோ, நாம் புரிஞ்சிடும். அதுக்காக ஓர்பாலை பிடிச்சி சபிக்கக்கூடாது. ஓர்பால் ரொம்ப மோசமானவ, ஓர்பால் சரி இல்லாதவ, ஓர்பால் கர்த்தரவே விட்டுட்டா, அது சரிதான், அது வேற, அது வேற. அவளும் ஒரு சரீர அளவில் மாம்ச அளவில் கொஞ்சம் யோசிச்சிருப்பாள்ல. அவளும் மனுஷிங்க தானே. நம்ம ஒரு புதுசாக இரும்புலையா உடம்பு செஞ்சிருக்கு. அவளுக்கும் ஆசா வாசங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் இருக்கும், எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும். எனக்கு அருமையா அவ்வளவு ஏக்கங்களையும் மனதில் வைத்திருந்தால் வாய்ப்பு கிடைச்சோடனே ஓகே போடு கோல் அடிச்சு நொறுக்கி போயிட்டான், அடுத்த லெவலுக்கு போயிட்டான். இப்போ ரூத்து அப்படி சொல்கிறா, மாமி அப்படியெல்லாம் பேசாத, நான் வாக்குப்பட்டு வந்துட்டேன், என் வீட்டுக்காரர் இல்லை அவ்வளோதானே, நீ இல்லாமல் தானே தவிக்கிற, வா உனக்கு நான் துணையாக இருக்கேன், நீ எனக்கு துணையாக இரு. இது ரொம்ப கஷ்டங்க சொல்கிறது. பைபிளில் படிச்சுட்டு நாம் எல்லாம் ரசிக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம். ஒரு மாமியை பார்த்து உண்மையாகவே சொல்கிறதுங்கிறது, ஐயையோ. மருமகன்கள் கூட மாமனார் மாமியாரை பார்த்து இந்த வார்த்தையை ஈஸியாக சொல்லிடுவாங்க, ஈஸியாக போயிடும். ஏன்னா நம்மளுக்கு அப்படி அது எதுக்கு நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்துரும். ஆனால் பெண்கள் இப்படி சொல்லுவது என்பது, அதுக்காக நான் பெண்களை ரொம்ப இதாக சொல்லலை, கடினம். ஏன்னா அவங்க இப்போ ஆண்களை விட பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுங்க 5%, அது 50% சிந்தனை உள்ளவர்களாக இருக்காங்கன்னா அவங்க 200% சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. நாங்கள் ஒரு காரியத்தில் நிற்போம், ஆனால் பெண்கள் அப்படியெல்லாம் நிற்க முடியாது. அவங்க ஒரே நேரத்தில் 50 காரியங்களை குறித்து அப்படியே மூளைக்குள்ளே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. 50 நரம்புகளுக்குள்ள ரத்த ஓட்டம் இருக்கும். நம்ம ஆளுக்கு ஒரு நரம்புல மட்டும்தான் ரத்த ஓட்டமே இருக்கும், ஞாபகத்திலே இருக்காது, சிந்தையே இருக்காது. இதை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நினைவுக்கூறும், ஐயோ நம்ம சொல்லாமல் விட்டுட்டுமே, நம்ம சொன்னது கூட ஞாபகத்தில் இருக்காது. ஓ அப்படியா நான் சொன்னா அப்படி நம்ம சொல்லலைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்முடைய அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பெண்கள் அது ரொம்ப சிந்திப்பது, அவங்களுக்கு நிறைய சிந்தனையெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த வார்த்தையை சொல்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆனால் ரூத்து சர்வசரமாக சொல்கிறார், மாமி அதை பற்றி பேச வேணாம், நான் எப்பயும் உன்னோட இருப்பேன், நீ என்னோட இரு. மரணத்தை தவிர எதுவும் நம்மளை பிரிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போ எவ்வளவு அந்த அன்பு, பாசம், ஆண்டவரை குறித்த அந்த ஆவிக்குரிய சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இருக்கு. இப்படி இருந்த சமயத்தில் 2 பேரும் இப்போ வெறும் கையாத்தான் புறப்பட்டு போகிறாங்க. ஓர்பால் இல்லை. ரூத்துவும் நகோமியும் பெத்லெகேமுக்கு, தன்னுடைய தாயகத்துக்கு திரும்புகிறார்கள். முதன் முறையாக ஒரு வேளை ரூத்து புறப்பட்டு தாயகத்துக்கு திரும்பலாம். அவள் பெத்லெகேமுக்கு போகிறாள். பெத்லெகேமுக்கு போகும்போது அறுவடை காலம். தேவன் அப்பொழுதுதான் அதை சந்தித்திருக்கிறார். பஞ்ச காலம் ஒளிகிற நேரம். போவாசும் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பெத்லெகேமிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கோதுமையும் வார்கோதுமையும் அறுவடை நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இவர்கள் அப்பொழுதுதான் களத்தில் இறங்குறாங்க, உள்ள போறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவள் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பினார். எல்லாம் எனக்கு இருந்துச்சு தான் நான் இங்க போனேன், எல்லாம் இருந்துதான் நான் சம்பரமமாய் புறப்பட்டு போனேன். ஆனால் இப்ப திரும்பி வரும்போது என்னை வெறும் கையாய் திரும்பி வர பண்ணினார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ரூத் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி,
நீ எனக்கு சொல்லி கொடுத்த ஆண்டவர் பெரியவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். அவளுடைய தீர்மானங்கள், அவளுடைய விருப்பங்கள் எல்லாமே அவளுடைய வாழ்க்கையில இனி கட்டுவதற்கே சான்ஸ் இல்லைங்கிறதுல இந்த நகோமி ரொம்ப உறுதியாயிருந்தாள். ஆனா ரூத்துவுக்கு ஏதோ ஒரு உள்ளத்துல இல்ல, நம்ம நகோமியை பின்பற்றினோம்னா ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கும் என்கிற அந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கேள்விக்குறியோடு குழப்பமான சூழ்நிலை, இருவரும் பெத்லகேமுக்கு வந்து நின்றார்கள். இப்ப இது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெத்லகேமுக்கு வந்து நிற்கிறார்கள் ரெண்டு பேரும். இவர்கள் ரெண்டு பேரும் யார் தெரியுமா? இப்ப ஓ நகோமி என்கிற வாழ்ந்து கெட்டவள் இங்கே வந்து நிற்கிறாள். எப்படி? வாழ்ந்து கெட்ட ஒரு விதவை வந்து நிற்கிறாள். இன்னொன்னு ரூத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ வேண்டியவள் வாழ்க்கையை பறிகொடுத்து நிற்கிறாள். அப்படியே ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க பெத்லகேம்ல. ஒருத்தி வாழ்ந்து கெட்டவள் நகோமி, நல்லா வாழ்ந்தா, சம்பரமா வாழ்ந்தா. ஆனா இப்ப வாழ்க்கையை கெட்டு போச்சு, உடஞ்சு போச்சு, சின்ன பொண்ணமா சிதறி போச்சு, சிதறுண்டு கிடக்குது, உருக்குலைந்து கிடக்கிறது. எடுத்து கட்டுவதற்கு எந்த வழியுமே இல்லை. வாழ்ந்து கெட்டவள். இன்னொன்னு வாழவே இல்லை, வாழ்க்கையை ஆரம்பிக்கல. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்பதாகவே வாழ்க்கை உருக்குலைந்து போனது, உடைந்து போனது, நொறுங்கி போனது, சின்னாபனமாய் போனது, சிதறுண்டு கிடக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்ப ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்க. ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில் ஏதோ நடக்கும், சொந்த ஊருக்கு போவோம், ஏதாகிலும் நடக்கும், ஏதாவது ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. தங்க இடமில்லை, மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லை, ஆகாரத்துக்கு வழி இல்லை, அங்கே உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே, வாழ்க்கை சுருங்கி போன நிலைமையிலே, எந்த விதமான சரியான பதிலும் இல்லாத ஒரு சூழலிலே நகோமியும் ரூத்துவும் போய் பெத்லகேமிலே நிற்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவர்களுடைய வாழ்வு பகலே இல்லை, இருளாய் போனது. பகலே கிடையாது, வெளிச்சமே கிடையாது, இருட்டுத்தான் இவருடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமாக இருந்தது. இப்ப போய் நிற்கிறாங்க. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறார், ஒரு பிரகாசத்தை உருவாக்குகிறார். இப்ப இந்த வசனம் 11-12 வாசிங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். எல்லாம் உடையவர்கள் சம்பாதிக்க புறப்பட்டு போய் ஒன்றும் இல்லாதவர்களாய் இழந்த நிலைமையில வந்திருக்கிறார்கள். ஒருத்தர் கூட உதவி செய்ய முன்வர முடிய நிலைமை அங்கே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் இது நகோமி வந்திருக்கிறாள், மருமகளோடு வந்திருக்கிறாள், ரூத்தோடு வந்திருக்கிறாள். ரெண்டு பேருக்கு புருஷன் இல்லை. இப்ப இவர்கள் வாழ்ந்து கெட்டவர்கள், வாழவே வழி இல்லாதவர்கள் என்கிற அந்த எல்லா புலம்பல்களின் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த பெத்லகேமிலே இருந்த அத்தனை மூப்பர்களையும் பெரியவர்களையும் ஜனங்களையும் அதிகாரிகளையும் ஒவ்வொருவரையும் இந்த ரூத்துவையும் நகோமியையும் போவாசையும் ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரவேலை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் கர்த்தர் இந்த குடும்பத்தை கட்டுவாராக என்று வாழ்த்தும்படிக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா.
எந்த இடத்துல நீங்க பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உடைக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஒரு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, அதே இடத்திலே அத்தனை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் வாயிலே அறிக்கையிடுவார்கள், நீங்கள் கர்த்தரால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, போய் அந்த 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 கதிர்கள் விழுகிற மீதி உள்ளதை பொறுக்கி கொண்டு வந்துதான் இவர்களின் ஆகாரம். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. எந்த கீழே இறங்கணுமோ அந்த அளவுக்கு கீழ்மட்டத்தில் போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் எந்த பெத்லகேமை நம்பி வந்தார்களோ, பெத்லகேம் என்றால் என்ன? அப்பத்தின் வீடு, the house of bread, அப்பத்தின் வீடு. தேவனுடைய சமூகத்தை நம்பி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டை கர்த்தர் கட்டுவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், உங்க பிசினஸை கர்த்தர் கட்டுவார், உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நகோமியின் ரூத்துவனுடைய வாழ்க்கை இடிந்து சூறாவளியில் சுழன்று சுழன்று விழுந்து போன இவர்கள் வாழ்க்கையே பாலாய் போன, ஆமென், கோட்டான்கள் குடியிருப்பாய் மாறி போன, பகலே இல்லாமல் இரவு மாத்திரமே அவர்களின் அனுபவமாய் போன இந்த ரூத்துவும் நகோமியினுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப முடியுமே ஆனால் இந்த காலை வேளையிலே ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தா எல்லா அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிறைஞ்சு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஓ ரீபா ஷக்கதா நஹரபோனபோ. ஆண்டவர் எதெல்லாம் இடிஞ்சு போச்சோ, எதெல்லாம் உருக்குலைந்து போனதோ, எதெல்லாம் நிர்மூலமாய் போனதோ, எதெல்லாம் பாழாய் போனதோ, எதெல்லாம் கட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணாங்களோ, எதற்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்களோ, அதை என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் வியாபாரத்தில், என் தொழிலில், என் படிப்பில், என் சரீரத்தில் கர்த்தர் கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாம் பெத்லகேமை நம்பி வந்திருக்கிறேன், அப்பத்தின் வீட்டை நம்பி வந்திருக்கிறேன். I do believe the house of God. ஆமென். தேவனுடைய வீட்டை நம்பி வந்திருக்கிறேன். அவர் என்னை கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கட்டுவிப்பார். Glory to God. என் பிள்ளை வாழ்க்கை எப்படி போச்சுங்க சொல்லாதீங்க. உன் பிள்ளையை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார், அவர் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாழாய் போனவைகளை, உருக்குலைந்து போனவைகளை, அடையாளங்களாக இருந்தவைகளை, ஆதாரமே இல்லாமல் அழிக்கப்பட்டவைகளை என் தேவன் திரும்ப கட்ட முடியுமானால் இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். நீங்க நம்புங்க. முதல்ல இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, டைரியில் போட்டு ஃபோனில் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸில் இதை முக்கியப்படுத்தி வைங்க. ஏன்னா ஆண்டவர் திரும்ப கட்டுவார். அருமையானவர்களே, ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையா வந்த நகோமிய ரூத்துவை பெத்லகேமிலே உள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தர் கொடுத்தார். மிகப்பெரிய ஐஸ்வர்யவானுக்கு கர்த்தர் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் ராஜாங்க. நீ ஆண்டவரை ராஜாவை போல ட்ரீட் பண்ணணும், நீ அவரை வேலைக்காரனை போல ட்ரீட் பண்ணக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு வேலைக்காரன் கிடையாது, அவர் ராஜா. அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நீ அழகு பாரு. அவருக்கு முன்பாக நீ மண்டியிடு, அவருக்கு முன்பாக நீ தாழ விழுந்து பணிந்து கொள், அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. உன் பெருமை அகந்த மேட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு குப்பையா உன்னை என் தேவன் வெறும் கையா இருக்கிற உன்னைய பார்ப்பாரு. வெறும் கையா இருந்த நகோமி ரூத்துவையும் கர்த்தர் பார்த்தாரு. இதோ போவாசை கர்த்தர் கொண்டு வந்தார், போவாசை பார்க்க செய்தார், போவாசை இணைத்தார் ரூத்துவோடு. மோவாபிய ஸ்திரீ. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஜீனியாலஜியில், வம்ச வரலாற்றிலே மோவாபியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பான ஒரு கோத்திரத்திலே
மறந்த ரூத்துவை என் தேவனாகிய கர்த்தர் வேறு பிரித்து, ஓ பரிசுத்த சந்ததியாகிய போவாசோடு கூட கர்த்தர் இணைத்து ஒரு புதிதாய் ஒரு கட்டடத்தை எழுப்பி ஒரு புது வாழ்க்கையை தந்து உயர்த்துவேரையானால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் என் ராஜாதி ராஜா, என் குடும்பத்தின் தலைவர், இந்த சபையின் தலைவர், என் வாழ்க்கையின் தலைவர், என் சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிற தேவன் என்னை கட்டி எழுப்புவார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. அவர் திரும்ப கட்டி அவர் தூக்கிடுவார். ரூத்துவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய். இந்த 12வது வசனத்தை வாசிங்களேன். 12வது வசனம். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அற்பமாக எண்ணப்பட்ட ரூத்து, யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்து நிற்கிறாவ. அவளுக்கு ஆறுதலாக அவள் கையில் அவள் பிடிச்சி, சாமி நீ ஏங்க கவலைப்படுற, நான் உன்னோட தானே இருக்கிறேன் சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட மோவாபில் இல்லைங்க. மோவாபில் இல்லை. ஆனால் கர்த்தர் பெத்லகேமிலே ஒருத்தனை வச்சிருந்தார். பெத்லகேமிலே ஒருத்தனை வைத்திருந்தார். அவன் கையை பிடிச்சி சொல்கிறான், ரூத்து இன்னைக்கு பிடிச்சவன் கரத்தை இன்னைக்குமே நான் விட மாட்டேன். அல்லேலூயா. போவாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். இயேசு பார்த்து உன் கையை பிடிச்சி சொல்கிறாரு, உன்னோட நான் இருக்கிறேன். நீ இடிந்து போச்சுன்னு நினைக்கிறியா? நொறுங்கி போயிட்டேன்னு நினைக்கிறியா? ஒட்டஞ்சு போனன்னு நினைக்கிறியா? இனி வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே இடத்துல ஒரு புதிய விதையை கட்ட துளிர் விட செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். ரூத்துனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறிச்சு. நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க, ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். 2வது ஒரு காரியத்தை நான் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வாசிங்க. Joshua chapter 2 verse 1 onwards. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை வாசிங்க ரகசியமாய் வேர்வுபாக்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவள் நல்ல கவனிங்க. ராகாபை குறித்து நாம் பார்க்கிறோம். ராகாப் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவராகிய அலங்கத்தின் மேல் தன்னுடைய வீட்டை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். She was alone because he was a harlot. நல்ல கவனிங்க, அவர் வேசி. தன்னுடைய சரீரத்தை பணத்துக்காக மற்றவர்களுக்கு விற்று அதன் மூலமாக வருகிற பிழைப்பின் அந்த வருமானத்திலே தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தாய் தகப்பன்களுக்கு அப்படி வாழ்வளித்துக் கொண்டிருந்தவள் இந்த ராகாப். இந்த ராகாப் பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தின் மேல், பட்டணத்துக்கு வெளியில கூட இல்லை, பட்டணத்தினுடைய அலங்கத்தின் மேல் ஒரு வீட்டை போட்டு அந்த வீட்டிலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, இவ பட்டணத்துக்குள்ளேயும் இல்லை, பட்டணத்துக்கு வெளியிலும் இல்லை, பட்டணத்தில் இருக்கிற மதில் சுவராகிய சுற்று சுவர், அந்த காம்பவுண்ட் வால்,
அந்த அலங்கத்தின் மேல் அந்த வீட்டை கட்டி அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவள் வேசி என்பதனால. வேசியை உள்ள பட்டணத்துக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க, வெளியிலேயும் அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஆகவே அந்த மதில் சுவரில் அவளுடைய வீடு காணப்பட்டது. ஒதுக்கி வைத்து விட்டார்கள். உறவுக்காரர்கள் எல்லாரும் பட்டணத்துக்குள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு போறவ மதில் சுவரில் இருக்கிறாள். இவள் வேசி. இந்த நூனின் குமாரனாகி யோசுவாவின் தலைமையிலே இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க 2 பேரை அவன் அனுப்புகிறான். 2 பேர் போறாங்க. போன இடம் எது? ராகாப்பினுடைய அந்த வேசியின் வீடு. போறாங்க, போய் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அவள் சொல்லுகிறாள், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஐயா, நாங்கள் இது மாதிரி வேவு பார்க்க வந்திருக்கிறோம். என்ன வேவு பார்க்க வந்திருக்கிறீங்களா? எங்களுடைய பட்டணத்தை நீங்க வேவு பார்க்க வந்திருக்கிறீங்களா? ஆமா. நீங்க யாரு? நாங்க எங்களுடைய தெய்வம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. ஏன்னா அவன் சொல்லுகிறாள், நீங்க படிச்சு பாருங்க, 9 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எகிப்து தேசத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியமும் சிவந்த சமுத்திரத்தின் ஊடே நீங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற வேளையிலே எகிப்தினுடைய ராணுவத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதையும் நாங்கள் நன்றாக அறிவோம். நன்றா அறிஞ்சு வச்சிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நீங்கள் மேலே போய் பத்திரமா அந்த மாடியில் பாருங்க, அங்கேயே மதில் சொல்ல மாடி ஒன்று வச்சிருக்கிறான், பரணியில் ஒளிச்சு வைக்கிறான். வந்து ராஜா அதை கேள்விப்பட்டு ஆட்கள் எல்லாம் அனுப்புகிறான். வந்து கேட்குறாங்க, எங்க அவன்கிட்ட 2 பேர் வந்தாங்க. வந்தது உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை, போயிட்டாங்க. எல்லாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். நீங்க இருட்டு ஆகிற நேரத்தில் அவங்க போனாங்க. வாசல் அடைக்கிற கோட்டை வாசல் அடைப்பதற்கு முன்பாக நீங்க என்ன செய்ய, போய் அவனை பிடிங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆனா உள்ள மேலதான் இருக்காங்க. கோட்டை வாசல் அவங்க வெளியில போன பிறகு கோட்டை வாசல் அடைக்கப்பட்டது. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க உள்ளுக்குள்ள ஆள் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வெளியில போயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வெளியில போய் தேட ஆரம்பிச்சாங்க. தேடியும் காணவில்லை என்று திரும்பி வந்து விட்டார்கள். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இவர்கள் பத்திரமா எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் போய் அந்த செய்தியை யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள். இப்ப ரொம்ப அழகா நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ராகாப் என்கிற வேஷி இவர்களை அதான் செஞ்சா, வேற ஒண்ணும் இல்லை. சொல்லிட்டு, உங்களை நான் காப்பாத்தினல்ல, நீங்க இந்த பட்டணத்துக்கு என்ன செஞ்சாலும் சரி, இந்த பட்டணத்தை அழிக்கும் போது என்னைய குடும்பத்தையும் நீங்க நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான் இந்த ரெக்வெஸ்ட். இப்ப கர்த்தர் அவ மேல ஒரு கரிசனை வச்சாரு பாருங்க, ஒரு வேசியின் மேல. எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் அருவருக்கிற ஒரு ஆள் மேல ஆண்டவர் மிகவும் கரிசனையா இருந்து சொல்லுகிறார். ராகாப் என்கிற வேசியை பார்த்து, எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எரிகோ பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுகிறது. ராகாபினுடைய குடும்பமும் மட்டும் அந்த பட்டணத்திலே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துக்குள்ள இருந்த, அந்த கோட்டைக்குள் இருந்த, அந்த பாதுகாப்புக்குள் இருந்த, அந்த அலங்கத்தினுடைய அந்த கோட்டை சுவருக்குள் இருந்த அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். ஆனால் அங்கே இருந்த ரூத், அங்கே இருந்த ராகாபையும் ராகாபின் குடும்பத்தாரையும் தேவனே காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறான்னு நல்ல கவனிங்க. ராகாபின் வாழ்வை திரும்ப கட்டினார். ராகாபின் வாழ்வை, அவ ஒரு வேசி, வேசிக்கு ஒரு வாழ்க்கை அமைவது என்பது சாதாரண காரியம் அல்ல. It is too difficult to get life. மறுபடியும் ஒரு ரீபில்ட் பண்றது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் தேவன் அதை சாதாரணமாக அதை செய்து முடித்து அவர் வல்லவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ராகாபினுடைய விசுவாசத்தையும் அவளுடைய கிரியையும் அவளுடைய நடக்கையும் அவள் ஆண்டவர் மீது வைத்திருந்த பற்றுவையும் ஆண்டவர் கவனித்து பார்த்து ஆண்டவர் கிரெடிட் கொடுக்கிறார். என்ன தெரியுமா செய்யறாரு? வாசிங்க 6வது அதிகாரம்
யோசுவா 6வது அதிகாரம் 23, 25 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது வேவுகாரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவ வாழவே தகுதி இல்லை, இவ வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை, இவ சரியில்லாதவ, இவ கேரக்டர் சரியில்லை, இவள் ஒன்றுக்கு உதவாதவள் என்று ஜனங்களாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்டு மதில் சுவரின் மேல் அலங்கத்தின் மேல் வைக்கப்பட்ட ஒரு வேசி என்கிற ராகாபை என் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் திரும்ப கட்டி இஸ்ரவேலின் கோத்திரங்களின் நடுவே அவள் குடியிருக்கும்படி கர்த்தர் அங்கீகாரம் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேசிக்கு, ஒரு ராகாவுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவாரேயானால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, உடைந்து போன இந்த வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்பவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நாம் எல்லாம் நீதிமான்கள்லாம் இல்லைங்க, இருக்கிறதுலே மோசமான பாவிகள். ஆனால் நம்மைத்தான் திரும்ப கட்டி எழுப்ப வேண்டிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர் திரும்ப கட்டுகிறவர். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போமேயானால், யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 2 verse 25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை சரணாகதி அடைங்க. வேற எந்த குழப்பமும் உங்களுக்குள்ள வேணாம், வேற எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம். ஐயோ நான் இதை செஞ்சிட்டேன், பரவாயில்ல, ஆண்டவர் அதை அவர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சரண்டர் ஆகிறது தான் நம்முடைய வேலை. நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி அடைங்க, அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அந்த தீர்மானம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை, அவர் கட்டுவார், அவர் திரும்பவும் கட்டுவார். எந்த நிலையில் நீங்கள் உடைஞ்சிருந்தாலும் சரி, பாலாய் போயிருந்தாலும் சரி, அவமானத்தின் அடையாளமாக உங்களை பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவார். ரூத்துவனுடைய வாழ்க்கையை கட்டினவர், இந்த இடத்துல ராகாபின் வாழ்க்கையை கர்த்தர் கட்டினவர், உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக கர்த்தர் கட்டுவார், கட்டி எழுப்புவார். நீங்கள் நினையாத காரியத்தை கர்த்தர் செய்வார், நீங்கள் எதிர்பார்த்திராத காரியத்தை அவர் செய்வார். உங்களுடைய கரத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எபிரேயர் ஆக்கியோன் 11வது அதிகாரத்தை விசுவாச பட்டியல் ஒன்று எழுதுகிற போது ராகாபையும் பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஜீனியாலஜியில் எப்படி ரூத் வந்தாலோ அதே போல த ஃபெய்த் லிஸ்ட், விசுவாச பட்டியலில் கர்த்தர் ராகாபை, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். அருமையானவர்களே, நீங்க மற்றவங்க பேச்சை கேட்டு அழிஞ்சு போயிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசமா இரு, நீ விசுவாசத்தோட இரு, உன்னை கர்த்தர் திரும்ப கட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கங்க, நம்புங்க, மனதார நம்புங்க. நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?
ஆண்டவர் திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறவங்க ஆண்டவர் கட்டுவார்னு நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். என் பிஸ்னஸை, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் ரிலேஷன்ஷிப்பை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார், கட்டுவார் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கைகளை அடித்து ஆவியில் நிறைஞ்சி அனல் உண்டு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நல்ல ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷைக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். The Lord God is spoken the perfect word today. ஆண்டவர் நம்மோடு சரியான நேரத்திலே சரியான வார்த்தையை நம்மோடு கர்த்தர் பகிர்ந்திருக்கிறார். I do believe the word of God is a perfect today. ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். God is going to rebuild our family. God is going to rebuild our relationship. God is going to rebuild our education. God is going to rebuild our work and job and career. Oh, God is going to rebuild our business. God is going to rebuild everything that we need. Oh, தேவன் நமக்கு என்ன தேவன் நினைக்கிறாரோ, என்ன வாஞ்சிக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ, நல்ல கைகளை தட்டி ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, விசுவாசத்தோடு அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியில நிறைந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு. God is going to rebuild. God is going to rebuild our church. நம்முடைய சபையை கர்த்தர் திரும்பவும் கட்டுவார். ஆவியானவரே, 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 ஆவியானவரே,